படம் நல்லா இருக்கா? என்ன படம் கேக்குறீங்க? அதிருதுனே படம் மியூசிக் அது கண்ணு சும்மா சுடுறான் பாருங்க. டொன்னு என்ன போய் பாருங்க, செம்மையா டொம்மு டொம்முன்னு அதிருது. வருஷம் பொங்கல் தாரமான பொங்கல் தான். அல போத்தல மைக்க பிடிக்காம போய் படத்தை பார்த்தல போத்தல. நடிகர் நடிக்கதான் இருக்காங்க, அதுக்காக நடிக்க முடியாது. நடிக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறாங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ, சண்டை போட்டுறாங்க மாறி மாறி, அவ்வளவுதான். I am the devil and you will call me. கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. படம் ஃபுல்லா சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க சவுண்ட் எஃபெக்ட்லாம் பண்றாங்க. எல்லாம் சூப்பரா இருக்கும். பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. கதை எல்லாமே எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கா? என்ன படம் கேக்குறீங்க? அதிருதுனே படம் மியூசிக் நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? என்ன போய் பாருங்க, செம்மையா டொம்மு டொம்முன்னு அதிருது. நல்லா இருக்கா? அது கண்ணு சும்மா சுடுறான் பாருங்க. டொன்னு இங்க போய் பாருங்க, வெறித்தமா இருக்குது. படம் நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. தனுஷ் லுக்ல சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மாசா எதிர்பார்க்காததெல்லாம் வந்தது, நல்லா இருந்தது. தலைவர் செம்மையா செஞ்சிருக்காரு. சூப்பரா இருக்கு தல. வேற லெவல்ல போய் பாத்துட்டு போங்க தல. இந்த வருஷம் பொங்கல் தாரமான பொங்கல் தான். போங்க படம் பயங்கரமான படம் தல. கேப்டன் மில்ல தூக்கி சாப்பிட்டு தல. போத்தல கேஜிஎஃப் எல்லாம் சாப்பிட்டு தல. போத்தல ஃபுல்லா துப்பாக்கிட்டா டம்மு டும்னு சுட்டுட்டு இருக்கா. இப்ப வந்தது தல. போத்தல மைக்க பிடிக்காம போய் படத்தை பார்த்தல. போத்தல மஜா பண்ணலாம் தல. படம் நல்லா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் பேக் லீட் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது ஒன்றும் சொல்லல ப்ரோ, இன்னும் சரியான சொல்லல. இது படம் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஆனா என்ன கொஞ்சம் ஃபைட்டிங் சீன் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் லுக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கடைசி சீன்ல அவெஞ்சர்ஸ் அந்த சீன் கொடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா ப்ரோ? ஓரளவு பார்க்கலாம். தனுஷ் லுக்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு. பார்க்கலாங்க, ஒரு தடவை பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போகும், ஆனால் நல்ல சப்ஜெக்ட். நல்லா இருக்கு. நான் கேப்டன் மில்லர் இஸ் மை ஹார்ட் கில்லர். படம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் 30 நிமிஷம் கரெக்டா இருக்கு. தரமா இருக்கு. நல்ல படம். தனுஷ் படம். தனுஷ் ரெண்டு பேரும் தனுஷ் தானே. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட் இன்ட்ரோலையும் சரி, கிளைமேக்ஸும் சரி, தரமா இருக்கு. விஜய் அஜித் படம் ரெண்டும் ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்ப அப்படிலாம் வேணாம். இது எல்லா படமும் கிளாஸா நல்லா தான் இருக்கு. ஏன்னா அயலானும் ஓடணும், இவனும் ஓடணும். ரெண்டு பேருமே நம்புறாரு. நம்ம அயலான் சிவார்த்தியை நம்புறாருல்ல. ஸோ படம் ஓடிதான் ஆகணும். படம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க ப்ரோ. செகண்ட் பார்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். படம் மாஸ்டா இருந்தது ப்ரோ. பிஜிஎம் மாஸ், மத்தபடி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படம் நல்லா இருக்கானே. நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. ஃபைட் ஃபுல்லா ஃபைட் தான். எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. தரமா இருந்துச்சு படம். இல்ல நான் இல்ல, அவர் தான். நான் வந்துட்டு பார்க்கறது படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அண்ணன் படம் தான். எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் செகண்ட் ஹாஃப் இல்ல எல்லாம் ஓவராலா சூப்பரா இருக்கு. எல்லாம் டோட்டலாவே சூப்பரா இருக்கு. பயங்கரமா நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டாவது தடவை பாத்திருக்கேன் ப்ரோ. காலையிலே பார்த்தோம். ஆமா. காலைல ஒரு தடவை, இப்போ ஒரு தடவை, 2 தடவை பாத்துருக்கோம். படம் நல்லா இருக்கு. ரெண்டே டைம் பார்த்தோம். அப்பயும் புரியல. என்னதான் சொல்ல வரேன்னு எங்களுக்கும் தெரியல. பாத்துட்டோம். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு. தனுஷ் லுக்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலா எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆக்ஷன் பயங்கரமா இருக்கு. படம் நல்லா இருக்கா ப்ரோ? தரம் தான். தனுஷ் படம் இருக்கு. ஆமா, மெய்யாலுமே படம் இந்த சவுண்ட் எஃபெக்ட் டிடிஎஸ் சவுண்ட் தாங்க. வெயிட் செகண்ட் ஹாஃப் படத்துல கொடுத்துருக்கு. வெயிட்டு தான். படம் வேற லெவலு. நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இல்ல இப்படி இப்ப சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஏங்குவாங்க ரீ ரிலீஸ் காரணி. இந்த மாதிரிதான் 1001 நடந்துச்சு எல்லாத்துக்கும். படம் நல்லா இருக்கு. ஸ்லோவா போகும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மாங்க. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்லோவா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா படம் வேற லெவல். எல்லாமே சூப்பரா இருக்கு. சாங், பிஜிஎம் எல்லாமே வாங்கிடும். வேற லெவல்ல இருக்கு. தனுஷ் ஆக்டிங் செம்ம ஆக்டிங் இருந்துச்சு. எல்லா படத்திலும் நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. நடிக்கிறதா நடிக்கதான்ப்பா இருக்கு. இதுக்கு மேல படம் ஒழுக்க முடியாது ப்ரோ. கண்டிப்பா உண்டு. எல்லா படம் தனுஷ் படம் எல்லாம் மாறனுக்கு தேசிய அவார்டு உண்டுன்னு சொன்னாங்க. அவங்க இத்துடன் விளையாட்டு செய்து நல்லா இருக்கு ப்ரோ. இன்டர்வியூல கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஜெயிலர் மாதிரி அந்த 3 பேர் கேமியா கொண்டு வர மாதிரி சிவராஜ்குமாருக்கு வந்த கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி கிளைமேக்ஸ்ல தான் வருவாரு. இடம் எல்லாம் வந்தா நல்லா இருக்காது. படம் ஸ்லோ ஆக்டிங் ப்ரோ.
நடிகரும் நடிக்கதான் இருக்காங்க, அதுக்காக நடிக்கவே முடியாது, நடிக்கிறதுக்காக சம்பளம் வாங்குறாங்க. போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, ஒண்ணும் கிடையாது. பாத்துட்டு சொல்லுங்க, நீ பாத்து சொல்லுங்க. இன்டர்வல் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. படம் ரொம்ப ஸ்லோ பிக்கப் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ. இடையில எல்லாம் ஸ்ரீதேவியா அப்படிதான் பேசுவோம். சிம்பு எல்லாம் கிடையாது, நான் ரஜினி பேனுங்க, ரஜினி மருமக தான் வந்தாங்க, வேற ஒண்ணு கிடையாதுங்க. அவனே ரஜினி பேன் தாங்க. ஓகேவா இருக்குங்க, ஒன்னும் பெருசாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. சிவானா பிரசன்ட் தான். கடைசி கிளைமேக்ஸ் அந்த கடவுளே தனுஷ் தான் முடிச்சிருப்பாங்க. நமக்கே நீங்க வந்து பாருங்க, இதான் தமிழ் ஃபேன் நான். படம் நல்லா இருக்கு, பாருங்க. ஆவரேஜ் தான் ப்ரோ, அவரேஜ் தானே. ஃபுல்லா சண்டை தான் முடியும். சிவகார்த்திகேயன் படத்துக்கு அந்த படத்துக்கு கம்பேர் பண்ணாத ப்ரோ. இல்ல பார்க்கல, நான் படம் பார்க்கல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இந்த மில்லர் தான் பார்த்துட்டு வரோம். சவுண்ட் ஆஃப் நல்லா இருக்கு ப்ரோ. இன்ட்ரோ மட்டும் தான் ப்ரோ எனக்கு பிடிச்சது, மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. சண்டை போட்டுறாங்க மாறி மாறி, அவ்வளோதான். படமா அதான் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே. இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்ட்ரோ அந்த பேண்ட் பெஸ்ட் சீன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அதான் இன்ட்ரோ தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்றது, இந்த அதுவும் மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா சும்மா எல்லா சீருக்கும் பேடி மியூசிக் போட்டே இருக்காங்க இப்போ வர படத்துல எல்லாமே. அதான் நல்லா இருக்க மாட்டேது. சீனை எலாபரேட் பண்றேன்னு சொல்லிட்டு மியூசிக் மட்டும் தான் போறாங்க தவிர சீன்ல இன்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேரக்டர்ஸ் நல்லா இன்டென்ஸ் தெரிய மாட்டேது. சும்மா பிஜிஎம் போட்டே இருக்காங்க அந்த சீன். அதெல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் போர் அடிக்குது. மற்றபடி ஓகே, இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு, ஆவரேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோ போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. கடைசியில ட்விஸ்ட் பயங்கரம் ப்ரோ. ட்விஸ்ட் பயங்கரமா அந்த இருந்துச்சு. படத்துல பெஸ்ட் சீன்ஸ் எது ப்ரோ பிடிக்கும்? கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் பயங்கரமா எடுத்திருந்தாங்க. படத்தோட எண்ட்ல தான் செம்மையா இருந்துச்சு. கடைசி சீன் பயங்கரம். கிளைமேக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பிஜிஎம் தான் பயங்கரம் ப்ரோ.